நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட உள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே திமுக வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான நேர்காணல் முடிந்த நிலையில் இன்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதோடு சேர்த்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்படுகிறது. திமுகவுடைய பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கடந்த ஒரு மாதங்களாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் மற்றும் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக நேரடியாக மக்களை சந்தித்து அவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் திமுகவுடைய தேர்தல் தயாரிப்பானது நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே தற்போது அந்த பணியும் முடிவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்படுகிறது. திமுகவுடைய வேட்பாளரை பொறுத்தவரைக்கும் 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக நிற்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதுவை உட்பட 40 தொகுதிகளில் திமுக 19 தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்த நிலையில் 21 தொகுதிகளை இந்த முறை நேரடியாக நிற்கிறது. கடந்த ஆண்டு 20 தொகுதிகளில் நேரடியாக நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த முறை 21 தொகுதிகளில் நேரடியாக திமுக நிற்கிறது. அதன் அடிப்படையிலே புதிதாக உள்ளவர்களுக்கு கடந்த முறை இல்லாமல் புதிதாக உள்ளவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் வேட்பாளர் பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.